अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नउमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகில் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்கிறோம். அவ்வாறு நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் தீமைகளில் ஒன்று போதை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக நாம் போராடுவது. போதை பழக்க வழக்கத்தை பொறுத்தவரை சமூக ஆர்வலர்களாகிய நாம் அனைவருமே கடந்த வருடங்களில் இருந்து இப்பொழுது வரை இதற்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை, விழிப்புணர்வுகளை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய இந்த பிரச்சாரங்கள், விழிப்புணர்வுகள் பல்வேறு மனிதர்களை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டெடுத்திருந்தாலும் கூட தற்போதைய காலங்களில் நாம் அதை பார்க்கும் பொழுது மீட்டெடுத்த மனிதர்களை விட போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி அதிகமான இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. போதை பழக்கத்தை பொறுத்தவரை நாம் அனைவருமே அறிவோம். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், தீமைகள். போதை என்பது வெறுமன ஒரு தீமையாக பார்க்கப்படாமல் பல்வேறு தீமைகளின் தாயாக போதை பழக்க வழக்கங்கள் அமைகின்றது. பல்வேறு தீமைகளுக்கு தொகுப்பாக இந்த போதை இருக்குது. வெறுமன ஒருத்தன் கொலை செய்யறான்னு சொன்னால் அது ஒரு தீமையோட முடிஞ்சிடும். ஒருவன் திருடுகிறான் என்று சொன்னால் அந்த ஒரு தீமையோட முடியக்கூடிய விஷயம் அல்லாம போதை அருந்துவதனால் அதற்குள்ள பல்வேறு தீமைகளை உள்ளடக்கி பல்வேறு விஷயங்கள், அதனால் மனித வாழ்க்கையை அவன் நாசமாக்கக்கூடிய வேலையை இந்த போதை செய்கின்றது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் காலையில வேலைக்கு போறான். அவன் வேலைக்கு சென்று சம்பாதித்து அவன் ஈன்ற சம்பாத்தியத்தில் ஊதியத்தை அன்றைக்கு வாங்கிவிட்டு அவன் வீடு திரும்புவதற்கு முன்னால் போதை பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி அவன் மது அருந்துகிறான். ஒரு 1000 ரூபா 1200 ரூபா சம்பளம் வாங்குறான்னு சொன்னா அதில் ஏறத்தாழ 700 ரூபா 800 ரூபா என்ன செஞ்சிடறான், மது அருந்துவதற்காக அவன் செலவிடுகிறான். செலவிட்டு விட்டு வீடு திரும்புகிறான். மனைவியிடத்தில் அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான பொருளாதாரங்களை இவன் சரியாக கொடுப்பதில்லை. சரி, இவன் வெறுமன போய் காசை தான் குடிச்சு கரியாக்கிட்டான், அல்லது புகையிலை சிகரெட் அடிக்கிறான், அல்லது மற்ற போதைப் பொருட்களில் இவன் பழக்க வழக்கங்கள்ல மூழ்கி இருக்கிறான். இதனால் காசு மட்டும்தான் கரியாகுதுன்னு நம்ம அமைதியாக இருந்துட முடியுமா? முதல்ல அவன் காசை கரியாக்குறான். அதை தொடர்ந்து அவனுடைய உடல் நலத்துல பல்வேறு விதமான நோய்கள் அவனிடையே தொத்திக் கொள்கிறது. ஒருவன் மது அருந்துவதினால், ஒருவன் போதை பழக்கங்களை பயன்படுத்துவதினால் அவன் உடல்களில் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் அவனிடத்திலே ஈஸியாக, ரொம்ப இலகுவாக தொற்றிக் கொள்வதாக மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்போ நம்ம தண்ணி அடிக்கிறோம், அல்லது தம் அடிக்கிறோம், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், மது பழக்க வழக்கத்துல இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய உடல்கள்ல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிரும். அவனுடைய உடலில் உள்ள உறுப்புகள் அனைத்துமே கெட்டு போயிடும், மழுங்கிரும். அவனுடைய கல்லீரல், அவனுடைய இருதயம், பிளட் செல்ஸ், அந்த சிகப்பு அணுக்கள், இதெல்லாமே அவன் மது அருந்துவதன் காரணத்தினால், போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணத்தினால் முழுவதுமாக குறைந்து ஸ்லோ பாய்சன் குறைஞ்சு அவனை என்ன செய்யுது, அழிக்க தொடங்குகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மூளையை மழுங்க செய்யக்கூடிய வேலையை இந்த போதைப் பொருட்கள் செய்கிறது. மூளையை மழுங்கிடும் சுத்தமா, ஒண்ணுமே அவனுக்கு தெரியாது. இன்னைக்கு ரோட்ல பாத்தீங்கன்னா அரை நிர்வாணியாக படுத்திருப்பான். காலையில அதே ஆளு வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி நீட்டா போவார். நம்ம பார்த்தாலே நினைப்போம், இவர் தான் நேற்று தண்ணி அடிச்சு படுத்திருந்தாரா, நம்மளே யோசிப்போம். அந்த அளவுக்கு அவனுடைய மூளையை மழுங்க செஞ்சிடும் போதை. இன்னைக்கு நம்ம 4 பேர் இருக்கிற இடத்துல அப்படி அரை நிர்வாணியாக ரோட்ல போவோமா? பொது இடங்கள்ல நம்ம அந்த மாதிரி பயணிப்போமா? அல்லது பொது இடங்கள்ல அருவருக்கத்தக்க செயல்களை நாம செய்வோமா? இதை அனைத்துமே ஒருவன் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணத்தினால் அவனது மூளை மழுங்கி விடுகிறது. மூளை மழுங்குவதன் காரணத்தினால் அருவருக்கத்தக்க செயல்களை அவன் என்ன செய்யறான், தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப காசு கரியாவது மட்டும் இல்லாம அவனுடைய உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பங்கள் இவனால் நடுத்தருவுக்கு வருது. இன்னைக்கு எடுத்து பாருங்க, கடந்த 1 வார காலமாக எடுத்துக்கோ, ரொம்பலாம் நம்ம போக வேணாம். இந்த 1 வாரத்துல மட்டும் மதுவினால் ஏற்பட்ட தீங்கு என்ன? நியூஸ் பேப்பர் எடுங்க, எல்லா நியூஸ் பேப்பர்லையும் டெய்லி குறைந்தபட்சம் ஒரு செய்தியாவது இருக்கும். குறைந்தபட்சம் ஒரு செய்தியாவது மதுவினால் இவனை அடிச்சான், இவனை வெட்டுனா, குடிபோதையில் நடந்த தகராறுன்னு எவ்வளவு செய்தித்தாள், எவ்வளவு நியூஸ் வருது. அதே போன்று வாகன விபத்துகள், இந்த மதுவினால வாகன விபத்துகள் எந்த அளவுக்கு ஏற்படுது? சமீபத்துல இந்த ஆய்வறிக்கையில
நேஷனல் ஹைவே டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க எடுத்த அந்த குறிப்புல சொல்றாங்க, கடந்த வருடங்கள் இந்தியாவில் 17,000க்கு மேற்பட்ட வாகன விபத்துகள், ட்ரங்க் அண்ட் டிரைவ், மது போதையினால் மட்டும், குடிபோதையினால் மட்டும் ஏறத்தாழ 17,000 வாகன விபத்துகள் இந்தியாவில் நடந்திருக்குன்னு NHTSA வந்துட்டு நமக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே போன்று அதற்கு முந்தைய வருடம், அதே போன்று அதற்கு முந்தைய வருடம், இப்படி ஒவ்வொரு வருடமாக 14,000, 16,000, 17,000 என்று வருடங்களுக்கு வருடம் அதிகப்படுத்தி கொண்டே இருக்குது இந்த வாகன விபத்துகள். அப்ப எவ்வளவு இந்த மதுவினால், இந்த போதை பொருட்களினால் எந்த அளவுக்கு நம்மளுடைய சமுதாயம் இன்னைக்கு சீரழியுது பாருங்க. இது மட்டுமா, வாகன விபத்து ஏற்படுது, காசை கரியாக்குறான், உடல் நலத்துல நோய்களை அவனாகவே விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறான், குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வருது, கடன் தொல்லை அதிகம், இவன் என்ன செய்யறது இல்ல, சரியான முறையில வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது கிடையாது, பொருளாதாரங்கள் நடத்துவதற்கு தேவையான போதைய வருமானம் இல்ல, சம்பாதிச்சாலும் குடிச்சிடுறான் கணவன். மனைவி என்ன செய்வா, வட்டிக்கு போய் வாங்குவா. பிள்ளைகளை வளர்க்கணுமே, ஒழுக்கமாக பிள்ளைகளை வளர்க்கணும், குடும்பத்தை நடத்துவதற்கு மனைவி வட்டிக்கு போய் வாங்குறா. மனைவி வட்டி வாங்கி வட்டியை கட்ட முடியாமல் அந்த கடன்காரன் என்ன செய்யறாங்க, ரொம்ப ரொம்ப சங்கட்டமான வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்யறாங்க, மனைவியை நோக்கி, அவருடைய மனைவியை நோக்கி பேசுறாங்க, ஏசுறாங்க. இதனால் தற்கொலை செய்து கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? பல குடும்பங்கள்ல பிரச்சனை, கடன் தொல்லையினால் தன்னுடைய மகளையும் மகனையும் இறக்க செய்து தாயும் சேர்ந்து இருக்கிறான். இந்த மானங்கட்ட மனுஷன் குடிச்சு போட்டு குடும்பத்தை பார்க்க வக்கற்ற இந்த கணவனால குடும்பங்கள் நிறுத்தருக்கு வருது. இப்படிப்பட்ட இந்த போதையில் இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு. குறிப்பா 1-2 சொல்றேன், நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இவ்வளவு விஷயங்கள், இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் எந்த அளவுக்கு சமூகத்தில் பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப இப்படிப்பட்ட மதுவிற்கு எதிராக விழிப்புணர்வு செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கு. அதிலும் குறிப்பாக முன்வரிசையில இஸ்லாமியர்களாகிய நாம் இருக்க வேண்டும். நாம மனிதர்களை போதையில் இருந்து வெளிவரதுக்கு ஏற்ற விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய நாமளே நம்மில் பல இளைஞர்கள் இன்னைக்கு இந்த மதுவிலும் போதைகளிலும் கஞ்சாவும் இதுல மூழ்கி இருக்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செயல். அதிலும் ஒருபடி மேலாக அதை சப்ளை செய்யக்கூடிய டீலராக மாறி போயிட்டான். மது போதைய ஹராம், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரும் தெளிவா தடை செஞ்சதை இன்னைக்கு என்ன செஞ்சுட்டான், சப்ளை செய்யக்கூடியவனா. எந்த அளவுக்கு அவனுடைய மார்க்க அறிவு இருக்குன்னு தெரியல. இவ்வளவு எளிதாக சர்வ சாதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல தடை செய்ததை இவன் வியாபாரமாக்கி கொள்றான். நாம அதற்கு எதிராக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு மனிதரும், ஏன்னா அரசாங்கம் கண்டிப்பா மது என்ன செய்யாது, தடை செய்யாது. இன்றைக்கு பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று நம்மோடு இருந்தவர்கள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால இருந்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பூரண மதுவிலக்கு வேண்டும், பூரண மதுவிலக்கு வேண்டும்னு. இன்னைக்கு அவர்களே வாய்மூடி கொண்டு அரசியலுக்காக வாய்மூடி எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் என்னைக்குமே ஒழிக்காது மதுவை, நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அரசாங்கம் மதுவை ஒழிக்காது. மதுவினால் தீங்கு இருக்கு, அரசாங்கமே சொல்லும். ஸ்மோக்கிங் கில்ஸ் டப்பாலே போட்டிருப்பான். புகை நமக்கு பகையும்பான், புகை கொல்லும்பான், மது அருந்த கூடாது, எல்லாம் அரசாங்கம் சொல்லும். ஆனா அரசாங்கமே மதுவை விற்கக்கூடிய நிலையமாக மாறி இருக்குது. காரணம் என்ன, மக்கள் நலன்களை விட பொருளாதாரம் அரசாங்கத்திற்கு முக்கியமாயிருச்சு. அதுதான் மக்களுடைய நலனை விட பொருளாதாரம், அதனால் வருகின்ற அந்த பொருளாதாரம் வந்துட்டு அரசுக்கு முக்கியமாக தெரியுது. அதனால் அந்த மதுவை அரசாங்கம் என்ன செய்யுது, விற்குது. ஆக அரசாங்கம் ஒருபோதும் மதுவை தடை செய்யாது, ஒழிக்காது. நாம தான் அதற்கு எதிராக ஒவ்வொரு தனி மனிதரையும் அதற்குரிய விளைவுகள், தீமைகளை எடுத்துரைத்து மனிதர்களை என்ன செய்யணும், மதுவிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய முக்கிய பங்கு இஸ்லாமியர்களாகிய நமக்கு முதன்மையாக இருக்கு. சமூக ஆர்வலர்களை காட்டிலும் நம்ம அதுல என்ன செய்யணும், ரொம்ப ஃபர்ஸ்டா நம்ம நிக்கணும். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதுவை குறித்து பல்வேறு இடங்கள்ல இது ஹராம்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹும் குர்ஆன்ல 5வது அத்தியாயம் 90வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், அதாவது ஈமான் கொண்டவர்களே, மதுவும் சூதாட்டமும் ஷைத்தானுடைய செயல், அருவருக்கத்தக்க ஷைத்தானுடைய செயல், அதிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும், இதுவே வெற்றி ஆகும்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அதன் அடிப்படையில நாம மதுவுகளில் இருந்தும் சூதாட்டங்களில் இருந்தும் வெளிவந்தாதான் வெற்றின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி இருக்கும் பொழுது, இன்னைக்கு அந்த மதுவையே வியாபாரமாக பழக்க வழக்கமாக ஆக்கி கொண்ட இஸ்லாமிய இளைஞர்கள் மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம். அவங்க கண்டிப்பா என்ன செய்யணும், அதுல இருந்து மீளணும். நாம் அதற்காக தொடர்ந்து அவர்களிடத்துல இதற்கான பிரச்சாரங்களை, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, தீமைகளை எடுத்துரைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவருமே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு நபித்தோழர் வராங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யார ரசூலல்லாஹ், நாங்க வந்துட்டு குளிர் பிரதேசத்துல இருந்து இங்க வாரோம்,
குளிர் பிரதேசத்துல இருந்து வர அங்க எங்களுக்கு நாங்க கடினமான வேலை செய்யக்கூடியவங்க. நாங்க வேலை செய்து முடிச்ச உடனே எங்களுக்கு வந்துட்டு ஒரு பானம் கொடுப்பாங்க, கோதுமையாலான ஒரு பானம் எங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பானத்தை நாங்கள் குடிக்கிறோம். இது வந்துட்டு இதை நாங்க குடிக்கலாமா, சரியா தவறான்னு நபி அவர்களிடத்துல அந்த சஹாபி கேள்வி கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அது உங்களுக்கு போதையை ஏற்படுத்துதா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த சஹாபி சொல்றாரு, யார சொல்லலாம், ஆமா அது வந்துட்டு போதையை ஏற்படுத்துது. உடனே நபி அவர்கள் நீங்க அதை குடிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. உடனே இந்த சஹாபி, இன்னைக்கு நாம ஆலிம்சாக்கள்கிட்ட இமாம்கள்ட்டெல்லாம் நமக்கு சாதகமா ஒரு பதில் வரணும்னா அதை அப்படியே திருச்சி கேட்போம்ல, நம்மளுடைய சுச்சுவேஷனை சொல்லி கேட்போம்ல. அப்படி கிடையாது, அது ஹராம் தான், இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கட்டத்துல இது கூடுங்கானே அப்படின்னு நம்மளா அந்த அந்த ஆன்சர் நமக்கு பாசிட்டிவா வரதுக்கு நம்ம பேசுவோம்ல. அந்த மாதிரி அந்த சஹாபி அடுத்து சொல்றாரு, யார சொல்லலாம், மறுபடியும் அது நான் குளிர் பிரதேசத்துல இருந்து வரேன், கடினமா வேலை செய்யறோம், எங்களுக்கு கோதுமையிலான பானம் வழங்கப்படுது, இதை நாங்க குடிக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அதே கேள்வி கேட்கிறாங்க, அதை குடித்தால் உங்களுக்கு போதை ஏற்படுகிறதா? ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்க அதை குடிக்காதீங்க. மூன்றாவது அந்த நபித்தோழர் இதே தான் சொல்றாங்க. மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதை குடிப்பதனால உங்களுக்கு போதை ஏற்படுதா? அப்ப நீங்க குடிக்காதீங்க. உடனே அந்த சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் எல்லாரும் குடிக்கிறாங்க. உடனே நபி அவர்கள் சொன்னாங்க, எல்லார்ட்டையும் போய் சொல்லுங்க அது தப்பு அப்படின்னு. ஆக மதுவிற்கு எதிராக ரொம்ப நிறைய ஹதீஸ் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு ஹதீஸுகள் மதுவை ஹராம் என்று, மதுவை அருந்தக்கூடாது என்று மற்ற மார்க்கம் எதுவுமே சொல்லலை, எந்த மதமும் சொல்லலை. இஸ்லாமிய மார்க்கம் தான் இந்த அளவுக்கு இதை வலியுறுத்துது. ஆக மதுவை அருந்தக்கூடிய இளைஞர்கள், மதுவில் மூழ்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும். ஒவ்வொருவரையும் அதிலிருந்து நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிலிருந்து வெளிவந்து வெற்றியாளராக மாற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் அதற்கான நல்லருளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.